சனி, அக்கா குக்கர்ல சாப்பாடு வச்சாச்சு, அப்பளமும் பொரிச்சாச்சு. போதுமா? சூப்பர், தேங்க்யூ. ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்ஸ். இருக்கட்டும் இருக்கட்டும். ஆமா செல்வி அக்கா, உங்க வீட்ல எவ்வளவு பேர் இருக்காங்க? எங்க வீட்ல நானும் என் புருஷன் பிள்ளைங்க 3 பேர். 3 பிள்ளைங்களா? ஆமா. ஜாலியா இருக்கும்ல? ஒரே ஜாலிதான். வீடே கலகலன்னு ரணகலமா கிடக்கும். இப்படித்தான் நேத்து ஒருத்தனுக்கு ஒருத்தன் அடிச்சு மல்லு கட்டி கிளாஸ் எடுத்து மண்டைய உடைச்சு ஆஸ்பத்திரி கூட்டு போய் தையலை போட்டு வீட்டுல விட்டு வந்தேன். அச்சச்சோ. ஜாலிக்கு என்ன குறைச்சலு? ஒன்னும் இல்ல. இவ்ளோ பெரிய சண்டைலாம் போடுவாங்களா? அக்கா, உங்க ஹஸ்பண்ட் என்ன பண்றாங்க? அவர் என்ன பண்ணலேன்னு கேளு. அவர் எல்லாம் பண்ணுவாரு. பக்கத்து வீட்டுக்காரங்களோட தகராறு பண்ணுவாரு. பக்கத்து கடைக்கு போய் சிகரெட்டை வாங்கிக்கிட்டு காசை கொடுக்காம தகராறு பண்ணுவாரு. ஐயோ. தெருவில் இருக்க பொம்பளைங்க, போற வர பொம்பளைங்க எல்லார்ட்டையும் பேசுவாரு. ஊர் வம்புக்கு போவாரு. என்கிட்டையும் சண்டைக்கு வருவாரு. என் பிள்ளைகளுக்கு ஒரு அப்பனா பொறுப்பா இருக்கிறத தவிர மத்த எல்லாம் செய்வாரு. அக்கா, நீங்க ரொம்ப நல்லா பேசுறீங்க. கேக்குறதுக்கு ஜாலியா இருக்கு. அப்படியாம்மா? என் வீட்டு கதையை கேட்டா எல்லாருக்கும் ஜாலியா தான் இருக்கும். அக்கா, நீங்க இந்த வீட்ல ரொம்ப வருஷமா வேலை பாக்குறீங்கல்ல? நான் என்னைக்கு வீட்டு வேலை செய்யணும்னு ஆரம்பிச்சேனோ அன்னைக்கு இருந்து இங்கதான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். ஓ. நான் முத வேலைக்குன்னு சேர்ந்தது இந்த வீடு தான். அதுக்குள்ள எத்தனை வருஷம் ஆகி போயிடுச்சுன்னு பாரு. இந்த வீட்டுல நானும் பாக்கியாக்காவும் ஃப்ரெண்டு மாதிரி. அதான் நீயே பாக்குறியே. ஆமா ஆமா. செல்வி, செல்வி. ஐயோ பாட்டி, தக்காளி அரிற. இது பொழைச்சுக்கும். என்ன அதிசயமா இருக்கு, இந்த அம்மா கிச்சன்ல வேலை பாக்குறாங்க. பாட்டி சொல்லுங்க, என்ன வேணும்? அடேங்க அப்பா, அதிசயமா இல்ல இருக்கு. சரி, சூட ஒரு கப் காஃபி தெரியா? பாட்டி, கொஞ்சம் முன்னாடி கொடுத்தனே. ஏன் திரும்ப கேட்டா தரமாட்டியா? ஐயோ தருவேனே, இதோ போட்டு தரேன். ஏ பொண்ணு, சக்கரை மட்டும் கொஞ்சம் கம்மியா போடு. சரி பாட்டி. ஒரு 5 minutes. நீங்க போங்க, போய் ரெஸ்ட் எடுங்க, நான் இப்ப எடுத்துட்டு வரேன். அக்கா, காஃபி நானே தான் போடுவேன். டிஸ்டர்பே பண்ணக்கூடாது நீங்க. யாரு? நானு. நீ தாராளமா போடுமா, நான் எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ண மாட்டேன். பால் எங்க இருக்கு? பால் பாக்கெட் ஃப்ரிட்ஜ்ல இருக்கு. ஃப்ரிட்ஜ்லயா இருக்கு? எடுத்துட்டு வரேன். செல்வி அக்கா, சிசர் கொடுங்க. சென்னிமா, இது தயிருமா? தயிரா? பால் பாக்கெட்டு மேல இருக்கு பாருங்க, போய் எடுத்துட்டு வா. ஓகே, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். அக்கா, பாலை காய்ச்சி டிகாஷன் போட்டா காஃபி ரெடி தானே? அதான் டிகாஷன் தீந்து போச்சே, நீ தான் போடணும். நானா? நான் போடணுமா? எப்படிக்கா? அதானே, என்னடா எதுவும் கேட்கலையேன்னு பார்த்தேன். இதுல டயலாக் வேற, டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு. கொடு. சனி, அந்த பாத்திரத்தை எடு. செல்வி, செல்வி. மா, செல்வி, இங்க கொஞ்சம் வாயேன். அக்கா, உங்க பாட்டி கூப்பிடுறாங்க, நான் போய் என்னன்னு கேட்டு வந்துடுறேன். அக்கா, சொல்லி கொடுத்துட்டு போங்க. இரு சனி, உங்க பாட்டி கூப்பிட்டோன்னே போலன்னா அவ்வளவுதான், அவங்களுக்கு கோவம் வரும்.
நான் போய் என்னன்னு கேட்டு வர்றேன். அதுக்குள்ள இந்த பாலை மட்டும் காய்ச்சி வச்சிரு. இந்த வர்றேன். சீக்கிரம் வாங்க. ஆ ஆ அக்கா வர்றேன். செல்வி, மா என்னம்மா? செல்வி, மொட்டை மாடியில பாக்கியா என் துணியெல்லாம் காய போட்டிருக்கா. வெயில் பயங்கரமா அடிக்குது. இவ்வளவு நேரம் இருந்தா துணியெல்லாம் வெளுத்து போயிடும். இந்த பாக்கியாவை வேற ஆளை காணோம். நீ போய் எடுத்துட்டு வா. சரிங்கம்மா. ம். வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களாம்மா? நல்லா இருக்கிறதுக்கு என்ன, ரொம்ப நல்லா இருக்கேன். ஸ்வீட் வாங்கிட்டு வந்தோம். எனக்கு சுகரு. நான் ஸ்வீட்லாம் சாப்பிட்றது இல்ல. உக்காருங்க. சும்மா ஜெனியை பார்த்துட்டு போலான்னு தான் வந்தோம். பார்க்கறதுக்கு என்ன, பார்க்கலாமே. அவ சில ட்ரெஸ்ஸஸ விட்டுட்டு வந்துட்டா. அதையெல்லாம் கொண்டு வந்திருக்கோம். ஸ்டிச் பண்ண பிளவுசஸ் எல்லாம் கூட ரெடியா இருக்கு. சாரீஸ்க்கு தேவைப்படும்ல. நான் கூட புடவை கட்டினா நல்லா இருக்குமேன்னு சொன்னேன். டாடி, ஜெனி, ஹே மம்மி, ஜெனி, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் மம்மி. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீ இல்லாம அங்க வீடு நல்லாவே இல்லை ஜெனி. இங்கேயும் வீடு வீடா இல்ல, நாசம் பண்ணிட்டு இருக்கா. ஏமா, காஃபி கேட்டேனே, இன்னும் வரல? பாட்டி, அடுப்புல பால் வச்சிருக்கேன். ஐயோ, பொங்கிட போகுது. போய் எடுத்துட்டு வா. வரும்போது இவங்களுக்கு காஃபி எடுத்துட்டு வா. ஓகே பாட்டி, கொஞ்சம் இருங்க. நீ ஏமா நிக்கிற, உக்காரு. ஜெனியா காஃபி போடுறா? காஃபி சொல்லியிருக்கேன், என்ன வரப்போகுது தெரியல. நீங்க தான் உங்க பொண்ணுக்கு சமையல் எதுவும் சொல்லி கொடுக்கலையே. அவங்க சமைச்சதே இல்ல. நான் தான் அங்க சமைப்பேன். காஃபி போட சொல்லியே 1 மணி நேரம் ஆகுது. ஹாய் அங்கிள். ஹலோ. ஹாய் ஆண்டி. வாடா, உக்காரு. How are you? நான் ஃபைன் அங்கிள். நீங்க எப்படி இருக்கீங்க? குட். எப்படி பண்றதுன்னு தெரியலையே. மம்மி, என்ன?
கொஞ்சம் வாயேன். கூப்பிடுறா பாருங்க, போங்க. ம். வா. ஏய் ஜெனி, என்ன என்ன ஜெனி? மம்மி காஃபி போட சொல்லித்தாங்க. டிகாஷன் இல்ல. டிகாஷன் எப்படி போடணும்? வந்து 2 நாள் தான் ஆகுது, அதுக்குள்ள கிச்சன்ல வேலை கொடுத்துட்டாங்களா? மம்மி டிகாஷன் எப்படி போடணும்னு சொல்லுங்க. பாட்டி ஏதாவது சொல்ற போறாங்க. சரி, காஃபி பவுடர் எங்க? இதானே? ம், தள்ளு, நான் போடுறேன். எங்க உங்க ஆன்ட்டி வீட்ல இல்லையா? அவங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பி திடீர்னு போயிட்டாங்க. என்ன பாத்துக்க சொன்னாங்க மம்மி. என்ன ஜெனி, வந்து 2 நாள் தான் ஆச்சு, உன்னை கிச்சன்ல விட்டுட்டு அவங்க போயிட்டாங்களா? மம்மி நீ பேசிட்டு இருக்காத, லேட் ஆகுது. மம்மி நான் எடுத்துட்டு போறேன், கொடுங்க. ஒர்க் எல்லாம் எப்படி ஸ்மூத்தா போகுதுல்ல? ஓகே. டாடி எடுத்துக்கோங்க. தேங்க் யூ. பாட்டி இதை எடுத்துக்கோங்க, சுகர் கம்மி. ம், சரி. சரியா, எடுத்துக்கோ. மம்மி இந்தாங்க. அம்மா, நான் பேசிக்கிறேன், சும்மா இரு. ராத்திரில இருந்து பாத்ரூம் கூட போல தெரியுமா? கவிதா, ஒரு நிமிஷம் நில்லு, நான் உன்கிட்ட பேசணும். கோவப்படாத கவிதா, அவங்க வயசானவங்க. நீ பாட்டுக்கு வீட்டை பூட்டிட்டு போயிட்டா அவங்க எங்க போவாங்க சொல்லு? பாவம், பாத்தியா அவங்க பாத்ரூம் கூட போக முடியாம எப்படி உள்ள ஓடி வந்தாங்கன்னு? ஏன் ராத்திரி முழுக்க அவங்க வெளியே இங்கே இருந்தாங்க? பின்ன இங்க இல்லாம அவங்க வேற எங்க போவாங்க? நான் உங்க வீட்டுக்கு வந்திருப்பாங்கன்னு நினைச்சேன். அந்த நேரத்துல எப்படி எங்க வீட்டுக்கு வர முடியும் சொல்லு கவிதா? நான் உங்க வீட்டுக்கு வந்திருப்பாங்க, 2 பேரும் சேர்ந்துதான் இங்க வந்திருக்கீங்கன்னு நினைச்சேன். எவ்ளோ பொறுப்பு இல்லாம பேசுற பாரு கவிதா. நீ பாட்டுக்கு வீட்டை பூட்டிட்டு போயிட்ட, அம்மா எங்க போனாங்க, என்ன ஆனாங்க, அத பத்தி உனக்கு ஒரு கவலையும் இல்லல்ல, அப்படிதானே? நான் மட்டும் எதுக்கு நீ கவலைப்படணும்? என் கஷ்டத்தை பத்தி உங்க யாருக்காவது தெரியுதா? ஏற்கனவே நான் செஞ்ச வேலையும் போயிடுச்சு. வேற ஒரு வேலை தேடி அது கஷ்டப்பட்டு கிடைச்சாலும் அதுக்கு முன்ன மாதிரி சம்பளமும் இல்ல. நான் ஒன்னும் பெருசா படிக்கல அண்ணி. 10,000 12,000க்கு தான் என்னால வேலை செய்ய முடியுது. அந்த சம்பளத்துல தான் பாப்பாவை படிக்க வைக்கணும், நானும் பாப்பாவும் சாப்பிடணும். அதுலயே தான் உங்க அம்மாவுக்கு சாப்பாடும் போடணும், மருந்து வேற வாங்கி தரணும். எல்லா செலவையும் நானே பண்ணணும்னா எப்படி? உங்க தம்பி உயிரோட இருந்து அவர் சம்பாதிச்சு போட்டு நான் உங்க அம்மாவை பார்க்கலன்னா நீங்க கேட்கலாம், அதுல ஒரு நியாயம் இருக்கு. ஆனா நான் இப்ப இருக்கிற சூழ்நிலையில உங்க அம்மாவை எப்படி நீ பாத்துக்க முடியும்? உன் பிரச்சனை எல்லாம் புரியுது கவிதா. ஆனா அவங்க வயசானவங்க, சுகர் வேற இருக்கு. இப்படி வெளியில தள்ளி போட்டு போட்டு போயிட்டீனா எப்படி சொல்லு? நான் தான் வீட்டை வைக்கணும்னு சொன்னேன். வீட்டை விக்கிற பணத்துல ஒரு பகுதி அத்தைக்கு தரேன்னு சொன்னேன். அவங்க தான் கேட்கல. இப்போ வீட்டை விக்கிற அளவுக்கு என்ன பிரச்சனை நடந்துருச்சு சொல்லு? வீட்டை வித்துட்டு இன்னொரு வீட்டுக்கு போனா நீ வாடகை கொடுக்கணும். இப்போ இங்க இருக்கிறதுனால வாடகை பிரச்சனை இல்ல, அத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோ. வீட்டை வித்தா கொஞ்சம் பணம் கிடைக்கும், அத நான் பேங்க்ல போட்டுட்டு நான் எங்க அம்மா வீட்டோட போய் இருந்துக்கிறேன். இருக்கிறதுக்கு இடமும் ஆச்சு,
பேங்க்ல இருந்து வர வட்டி என் பொண்ணு படிப்பு செலவுக்கு ஆகும்ல. வீட்டை வித்துட்டு போயிட்டா அம்மா எங்க போவாங்க கவிதா? அத பத்தி நீ யோசிக்கவே இல்லல்ல? அவங்களுக்கு என்ன ஒரு பையன் தானா? ஏன் பொண்ணு நீங்க இல்லையா? பையனே செத்து போனாலும் மருமகன் நான் தான் பாக்கணும். ஆனா பொண்ணு நீங்க பார்க்க மாட்டீங்க. உன்னால பாத்துக்க முடியலன்னா நான் ஏதாவது ஆசிரமத்துல போய் சேர்ந்துக்கிறேன். பாக்யாவை தொந்தரவு பண்ணாத. அது சரி, நான் கஷ்டப்படலாம், ஆனா உங்க பொண்ணு கஷ்டப்படக்கூடாது, அப்படிதானே? அப்படிலாம் இல்ல கவிதா. அங்க அத்தை மாமா கூட இருக்காங்க. இல்லனா நான் எப்பவோ கூட்டிட்டு போயிருப்பேன். அங்க என்ன இருக்க இடமா இல்ல? கடல் மாதிரி வீடு இருக்கு. அண்ணன் சம்பாதிக்கிறாரு, செழிய சம்பாதிக்கிறான், 7 படிப்பு முடிச்சிட்டான். உங்க மாமனாருக்கு வேற பென்ஷன் வருது. அவ்வளவு வருமானம் வருது. அந்த வீட்ல இவங்க ஒரு ஆள் கூடுதலா இருந்தா என்ன பிரச்சனை? எல்லா நியாயத்தையும் என்கிட்ட பேசுறீங்க. நீங்க பாத்துக்கிட்டா என்ன ஆயிடப்போகுது? உங்க அம்மா தானே. இப்போ என்ன? அம்மாவுக்கு செலவு பண்றதுதான் உனக்கு பிரச்சனை இல்ல? ம்? இப்ப நான் அதை கொடுத்துட்டா நீ பாத்துப்பியா? உன்னால எப்படி பாத்துக்க முடியும் பாக்யா? அம்மா நீ கொஞ்சம் அமைதியா இருக்கியா? கவிதா சொல்றதும் கரெக்டா தான் இருக்கு. நீ எனக்கும் அம்மா தானே. தம்பி இருந்தாலும் பரவாயில்ல, அவனும் போய் சேர்ந்துட்டான். உன்னை பாத்துக்கிற பொறுப்பு எனக்கும் இருக்குல்ல. கவிதா மட்டும் ஏன் கஷ்டப்படணும்? உன் செலவுக்கு நான் பணம் கொடுத்துட்டா இந்த பிரச்சனையே இருக்காதுல்லம்மா. சரி, வேற என்ன? உன் பாப்பாவோட படிப்பு. அதுக்கு என்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நான் உதவி செஞ்சிடுறேன். ஆனா தயவு செஞ்சு இந்த வீட்டை விக்கிறத பத்தி மட்டும் நீ யோசிக்காத. நீ இந்த வீட்டை வித்துட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டேன்னு வச்சுக்கோ. அங்க உன் தம்பிங்கெல்லாம் இருக்காங்க. நாளைக்கு அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடும்ல. அப்போ அவங்க பொண்டாட்டிங்க வருவாங்க. அப்போ நீ நிம்மதியா சந்தோஷமா இருக்க முடியுமா சொல்லு? நீ இங்க இருந்தா பாப்பாவை அம்மா நல்லா பாத்துக்குவாங்க. நீ எந்த நேரத்துல வேணாலும் வேலைக்கு போயிட்டு வரலாம். அம்மாவோட செலவுக்கும் பாப்பாவோட படிப்புக்கும் நான் பணம் தரேன், சரியா? ஆனா தயவு செஞ்சு இந்த மாதிரி அம்மாவை விட்டுட்டு போகாத. உன் கஷ்டம் எல்லாம் புரியாம இல்ல கவிதா, எனக்கு நல்லாவே புரியும். இந்த மாதிரி எல்லாம் அம்மாவை விட்டுட்டு போயிடாத. ராத்திரி பூரா வெளியில தனியா உட்கார்ந்துட்டு இருந்திருக்காங்க, தண்ணி கூட குடிக்காம, சாப்பிட கூட இல்ல. பாவம் கவிதா. இதுவே உன்னை பெத்த அம்மாவா இருந்திருந்தா இப்படி எல்லாம் பண்ணிருப்பியா சொல்லு? சொல்லு கவிதா. அம்மா நீ வாமா, நான் சாப்பிட ஏதாவது பண்ணி தரேன், வா. அம்மா உட்காருமா. அம்மா இனிமே சண்டை எல்லாம் போடாதம்மா. கவிதா உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டா. நான் பேசிருக்கேன்ல, உனக்கு என்ன செலவு இருக்கோ அதை நான் பாத்துக்கிறேன். உனக்கு ஏதாவது பிரச்சனைனா எனக்கு ஃபோன் பண்ணுமா, சரியா? ஒரு நிமிஷம்மா. கவிதா வா. இந்தா, இதுல 5500 ரூபாய் இருக்கு.
இதுல இருந்து 100 ரூபாய் மட்டும் ஆட்டோக்கு எடுத்துக்கிறேன். அண்ணி ஏன்னா என்கிட்ட இருக்கிறதே இவ்வளவுதான். உன்கிட்ட சொல்றதுக்கு என்ன கவிதா, அம்மாவை கூட்டிட்டு போய் அங்க வச்சுக்கணும்னு எனக்கும் ஆசைதான். அம்மாவை மட்டும் இல்ல, உன்னையும் பாப்பாவையும் கூட வச்சுக்கணும்னு ஆசையாதான் இருக்கு. நான் வேலை செஞ்சு சம்பாதிக்கிறேன்னா ஓகே. இப்ப நானே எதிர்பார்த்துக்கிட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். திடீர்னு பெரிய முடிவெல்லாம் எடுக்க முடியாது. ஆனா ஒண்ணு, அம்மாவுக்கு மட்டும் திரும்ப இந்த மாதிரி கஷ்டத்தெல்லாம் கொடுத்துறாத. உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன்.